Hello everyone, N.NAVEEN Kumar. இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஓட டிசைன் அதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து காமிச்சேன். ஃபால் சீலிங் ஓட லைட்ஸ் மட்டும் தான் காமிப்பேன். அதுக்கு அப்புறம் ஸ்விட்சஸ் வந்து தனியா ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் எப்படி வந்து பண்ணிருக்கோம் அப்படினு. இது வந்து லிவிங் ரூமோட ஃபோயர் யூனிட்டோட லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்திருக்கோம். ஃபோயர் யூனிட்டோட வால் இருக்கிற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கிட்ட செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். இதோட லைட்ஸ் வால்லையும் வந்து அங்கே கொடுத்துருக்கிறதும் காமிச்சிடுறேன். செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போடும்போது வீடியோட லாங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். அதனால் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் டிவியோட பேக்ரவுண்ட் ப்ரொஃபைல் லைட் வந்து கொடுத்துருப்போம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வால் மோல்டிங்ஸ் டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஃபால் சீலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ன்றது வந்து ப்ளூ கலர் ஒன்று கொடுத்துருப்போம், க்ரீன் கலர் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் ப்ளூ கலர் விரும்புகிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். க்ரீன் கலர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கு உண்டான ஃபால் சீலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் கார்னர்லாம் இல்லாமல் அதே மாதிரி கர்வ்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். உங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். சென்டரில் வந்து ஃபேன் வந்து கொடுத்துருப்போம். இந்த லிவிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் கண்ட்ரோல்ஸ்ன்றது வந்து கொடுத்துருப்போம். இதுக்கு உண்டான லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inches லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்பாட் லைட் வந்து பார்த்திங்கன்னா 8 watts ஸ்பாட் லைட் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருப்போம். லிவிங் ரூம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து இது டைனிங் ஏரியா உண்டான ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து தனியாக வந்து கொடுத்துருப்போம். க்ராக்கரி யூனிட் ஃபால் சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து வார்ம் ஒயிட், ஒன்று வந்து ப்ளூ கலர். இதுக்கு உண்டான லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inches பேனல் லைட்ஸ் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்பாட் லைட் வந்து பார்த்திங்கன்னா 8 watts கிட்ட வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து 2.5 inches கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சாண்டிலியர் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதில் இருக்கிற டிசைன் சாண்டிலியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அதோட டிசைன் எப்படி பண்ணுறீங்கன்னு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட லைட்ன்றது வந்து மாறும். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ரூஃப் சீலிங் வந்து கொடுத்துருப்போம். 2 சைடு வந்து லைட் வந்து கொடுத்துருப்போம். லோ ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா 4 லைட் வந்து பார்த்திங்கன்னா பேனல் லைட் வந்து கொடுத்துருப்போம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா 8 watts ஸ்பாட் லைட் வந்து கொடுத்துருப்போம். 6 inches பேனல் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். லிவிங் ரூமோட காமன் பாத்ரூம் மிரர் லைட், கிரிட் சீலிங் வந்து போட்டுட்டு அதில் வந்து லைட்டிங்ன்றது வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக வந்து லைட்டிங் வந்து கரெக்டாக பொசிஷன் வந்து கொடுக்கலாம். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து இங்கே தான் வந்து கேட்டிருந்தாங்க.
மேலே வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கலாம். பட் ஷவர் ராடு வைக்கிற மாதிரி வந்து ஃப்யூச்சரில் வந்து அது அதோட ஷேடோ வந்து விழுவும் அப்படின்றதுக்காக சைடில் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட், சீலிங்கில் வந்து ப்ரொஃபைல் லைட், 4 கார்னர் வந்து பார்த்திங்கன்னா 4 லைட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். கிச்சன் சீலிங் ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி சில ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். சேம் அதே மாதிரி தான், இன்னும் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டரில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்பைஸ் ரேக் கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் லைட். யூட்டிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் லைட், சிங்கிள் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். லிவிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் லைட். பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்ன்றது வந்து டிசைன் லைட் வந்து கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 6 லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்பாட் லைட் வந்து சிஓபி லைட் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கோ லைட் வந்து வர மாதிரி டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருப்போம். ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது ஒன்று வந்து சிங்கிள் லைட், பெட் லைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கொடுத்துருப்போம். ஸ்டடி யூனிட் வந்து கவுண்டரில் வந்து ஒரு லைட் வந்து கொடுத்துருப்போம். ஸ்மால் கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து கொடுத்துருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் 2 லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து கிரிட்டு வந்து போட்டதுக்கப்புறம் வந்து 2 லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் கூட கொடுத்துக்கலாம். பட் எனக்கு கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக வந்து கொடுத்துருக்கோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து லைட்ஸோட டீட்டெயில்ஸ். இது வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் இருக்கிற வந்து சிங்கிள் லைட் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து டில்டபிள், எப்படி இருந்தாலும் கூட மாற்றிக்கலாம். இது இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து லைட்ஸ். ஒரு 2 BHKக்கு வந்து நம்ம ஃப்ளாட்டில் வந்து லைட்டிங் வந்து பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து நிறைய வந்து பண்ணலாம். பட் எனக்கு கிளைண்ட்டோட பட்ஜெட், கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒர்க்குன்றது வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.